சிறகடி காசில இந்த ரேகா எவ்வளவுதான் சிந்தாமணிக்கு புரிய வச்சாலும் சத்யா அப்படி கிடையாது, நான் நல்லா தான் இருக்கேன்னு புரிய வச்சாலும் சிந்தாமணி ஒத்துக்கவே மாட்டாங்க போல. நீ எப்படி வாழ்ந்த, நீ எப்படி இருந்த, அவனை கல்யாணம் பண்ணி கஷ்டப்படுற அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. ஆனா ரேகா அதுக்கு சரியான பதிலடி கொடுத்தாங்க. நீங்க சொல்ற காசு பணத்தால எல்லாம் விட சத்யா நல்லா தான் பாத்துக்கலாம், ஆனா நீங்க என்ன பத்தி கவலைப்படாதீங்க, நாங்க அம்மா கிட்ட சொல்லிட்டு அங்க இருந்து நீ உனக்கு இப்ப புரியாது, வாழ்க்கை போக போக உனக்கு புரியும் அப்படின்னு சொல்றாங்க. பரவாயில்ல அதை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல செருப்பால அடிச்ச மாதிரி சொல்லிட்டு அங்கிருந்து மீனாவோட சிந்தாமணியை விட்டு மீனாவோட ரேகா கிளம்பி போடுறாங்க. அடுத்த சீன் வந்து பாத்தீங்கன்னா நம்ம பக்கரப்பா மனோஜ் காட்டிட்டு இருக்காங்க. அவர் வந்து பாத்தீங்கன்னா ஏன் கஸ்டமரே வர மாட்டேங்கிறாங்க, கஸ்டமர் உள்ள வர வைக்கிறதுக்கு எதனா ஆஃபர் போடணும் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிட்டு இருக்காரு. கஸ்டமர் வருவாங்க, இவ்வளவு பிரச்சனை இல்ல, கஸ்டமருக்காக யோசிக்கிறாரு நம்ம பக்கரப்பா மனோஜ். அவர் என்ன சொல்றதுன்னு தெரியல. சோ அப்படி பேசிட்டே இருக்கும்போது பாத்தீங்கன்னா அவங்க அம்மா வராங்க. அவங்க அம்மா கிட்ட என்ன நின்று பேசிட்டு இருக்கீங்க, போய் வேலையை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் மனோஜ் கிட்ட கேக்குறாங்க. வக்கீல் கிட்ட போய் பேசினா அவங்க வந்து நீங்க இதுக்கப்புறமேட்டு வந்து கேஸ் வந்து அட்வொகேட் கிட்ட போனாலும் அவங்க தான் வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க, ரோகிணிக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்க, குழந்தை வயித்துல வச்சுக்கணும், அவரை குழந்தைக்கு நீதான் அப்பான்னு சொல்லிட்டு சொல்றா. எனக்கு ஒரே ஒரு டவுட்டா இருக்கு, இன்னும் வந்து அந்த அட்வொகேட் கிட்ட போய் பேசும்போது அவங்க சொல்லி எனக்கு இன்னும் அதிகமா டவுட் வந்துச்சு. உண்மையை சொல்லி என் கண்ணை பார்த்து சொல்லி, நீ கிடையாதா அப்பா அம்மா ரோகிணியோட குழந்தைக்கு நீ அப்பா கிடையாதுடா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன்னு அவங்கள இல்லவே கிடையாது கிடையாதுமா நான் கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்றான். அட்லீஸ்ட் அப்பயாவது அவன் உண்மையை ஒத்துக்கணும். அவன் வந்து என்னதான் ரோகிணி வந்து தப்பு பண்ணாலும் மனோஜோட வாழணுன்றதுல ரொம்ப தீவிரமா இருக்காங்க. ஆனா இந்த மனோஜ் எவ்வளவு கேவலமா அவன் ரோகிணியை தப்பா பேசினா பரவாயில்ல, அவன் பிள்ளைய தப்பா பேசினா பரவாயில்ல, நமக்கு காசுதான் முக்கியம்னு சொல்லிட்டு இன்னமும் போய் சொல்லி சுத்திட்டு இருக்காரு. இந்த மாதிரி ஒரு கேவலமான கேரக்டர் நான் பார்த்ததே இல்ல. நீங்க அவரை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. சோ ஒரு வழியா சாதிச்சிருக்காரு, கிடையவே கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லி சாதிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் சீன் வந்து பாத்தீங்கன்னா மீனா வந்து ரேகா அப்படி எல்லாம் வசதியா வாழ்ந்தாங்களே. சோ ஸ்ருதி வந்து அந்த மாதிரி வசதியா வாழ்ந்தது. ரவி வந்து கொஞ்சம் மிடில் கிளாஸ் ஃபேமிலி பையனை கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்காங்க. சோ நம்ம போயிட்டு ஸ்ருதி கிட்ட கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது போல நீங்க எப்படி அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இங்க எல்லாமே கொஞ்சம் வசதி இது கம்மி தான், இது பழக்கத்துக்கு எனக்கு கொஞ்சம் நாள் தான் ஆச்சு, ஆனா எல்லாத்தையும் தாண்டி எனக்கு இவனை பிடிக்குமே, இவன் கூட இருக்கிற அந்த லவ்னால எனக்கு அதெல்லாம் பெருசா தெரியல அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா ஸ்ருதியோ ரவி ஒருத்தர் பாத்துக்கிறாங்க. அப்புறம் மீனா முத்து அதை பத்தி சிரிக்கிறாங்க. அதுக்கப்புறமேட்டுல முத்து ஒரு டிசைட் பண்றாரு. நம்ம அவங்க பேசிட்டு அவங்க போயிடுறாங்க. அதோட முத்து ஒரு டிசைட் பண்றாரு, நாளைக்கு நம்ம ஒரு விஷயமா வெளியே போனோம் அப்படின்னு எங்க போனோம் அப்படின்னு நான் போயிட்டு சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சோ அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா திரும்ப நம்ம பக்கரப்பா மனோஜ் காட்டுறாங்க. சோ அங்க வந்து அவர் பேசிட்டே இருக்கும்போது பாத்தீங்கன்னா அந்த பொண்ணு ரெண்டாவது கல்யாணம் பண்ண அந்த பொண்ணு கணக்கா வருது. நீ ஹஸ்பண்ட் தானே, நீ என் கூட இருக்காம எப்ப பார்த்தாலும் இங்கே இருக்க, வா நம்ம வீட்டுக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறா. அவங்க பேசிட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா நம்ம முத்து மீனா வந்துடுறாங்க. அங்கேயே வந்து பாத்தீங்கன்னா அந்த நியூமராலஜி இருக்காருல்ல, அவர் அந்த ஜோசியர் அவரு அங்கதான் இருக்காரு. சோ முத்து மீனா வந்துடனே இந்த பொண்ணு வந்து நீ இப்போ இங்க இருந்து நிறைய ஃப்ரிட்ஜ் வந்து நீ அந்த ஃப்ரிட்ஜ் எல்லாம் பாத்துட்டு அப்படின்னு சொல்லி சொல்ல அனுப்பி விட்டுறாரு. அப்புறம் என்ன நீங்க வந்திருக்க அப்படின்னா இது போல ஏசி வாங்க வந்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னேன். அவர் வந்து உடனே அசிங்கப்படுத்துறாரு, இன்ஸ்டால்மெண்ட் எல்லாம் ஏசி கிடையாது, ரொம்ப காருக்குலாம் ஏசி இங்க இருக்க முடியாது அப்படி இப்படின்னு ஒரு மாதிரி அசிங்கப்படுத்துறாரு. ஒண்ணுமே இல்லனாலும் முத்து எனக்கு தெரிஞ்சு நல்லவர், எல்லாமே படிச்சு உங்ககிட்ட பணம் இருந்தா நீங்க கேவல கெட்ட கேடு கட்டவனா இருக்கா அப்படின்னு எனக்கு தோணுது. நீங்க அவரை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பேசிட்டு இருக்கும்போது அந்த பொண்ணு கணக்கா பாத்துறாங்க. இந்த பொண்ணுக்கு தான் நம்ம கல்யாணத்துக்காக பூ டெக்கரேஷன் போனோம் அப்படின்னு, என்னமா நீங்க வந்திருக்க அப்படின்னு, நான் சும்மா ஒண்ணும் வரல, நான் ஹஸ்பண்ட் தான் பாக்க வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் கை காட்டுறாரு. உடனே மனோஜ் கூட ஷாக் ஆகி நிக்கிறாரு, ஐயோ அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் டே என்னடா அந்த பொண்ணு உன் ஹஸ்பண்ட் கை காட்டுது அப்படின்னு, நான் இல்லடா இவருது அப்படின்னு சொல்லிட்டு ஜோசியரை கை காட்டி விட்டுறாரு. ஜோசியர் அங்க வந்து மனோஜ் தப்பி கை கட்டுறேன். ஆமா நான் தான் உங்களை கல்யாணம் பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. ஓ அப்படியா, சரி ஓகே சார் சூப்பர் சார் அப்படின்னு சொல்லிட்டு கை கொடுத்துரு. அதெல்லாம் உங்க 110 ஏசி புக் பண்ணிட்டு அங்க வந்து அப்படியே சத்யா வீட்டுக்கு போயிடுறாங்க. சத்யா வீட்டுக்கு போயிட்டு அங்க ரேகா கிட்ட கொடுக்குறாங்க. இது போல ஏசி உங்களுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. அதோட ரேகா பார்த்து சிரிக்கிறாங்க. அதோட இந்த எபிசோட முடிக்கிறாங்க. சோ வந்துட்டு இப்ப மனோஜோட உண்மை தெரியறதுக்கு இந்த சீரியல் கொஞ்சம் போரா தான் போகும். சோ மனோஜோட உண்மை தெரிஞ்சா மனோஜ் என்ன ஆவா, ரோகிணியோட சேருவானா இல்ல அவன் என்ன பண்ணுவான், விஜய் என்ன பண்ணுவாங்க அப்படின்றத சத்தியமா நல்லா ப்ரெடிக்ட் பண்ணவே முடியல. நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. சோ வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த மாதிரி மோர் அப்படி கண்டிப்பா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.